ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். கன்னி லக்னத்திற்கு தினப்பலன் மார்ச் 18 முதல் மார்ச் 30 வரை 13 நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம். மார்ச் 18ஆம் தேதி புதன்கிழமை நம்முடைய லக்னத்திற்கு 6ஆம் வீடான கும்பராசியில சந்திரன், குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரம். குரு நமக்கு 10ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்காரு. குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய அந்தரத்திலையும் இருக்கிறார். தொழில் பலம் மிக்க நாள், அனைத்து முயற்சிகளும் வெற்றி தரும் நாள், உறவுகள் மற்றும் திருமண காரியங்களுக்கும் சாதகமான நாள். மார்ச் 19 வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் கண்டக சனியாக இருக்கக்கூடிய சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே உத்திரட்டாதியில் இருக்காரு. சந்திரன் சனி சேர்க்கை பலனை தருகிறார்கள். சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்தில் சனி இருக்கிறதுனால 7ஆம் வீட்டை சிறப்பாக செய்கிறார். திருமண காரியங்கள், பார்ட்னர்ஷிப்பு, கஸ்டமரு, அனைத்து விதமான முயற்சிகள். இதில் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸு, நம்மளுக்கு ஆப்பனண்ட்ஸ் வலுவாக இருக்கிறத காட்டுது. அதனால் நம்மளுடைய எதிர்பார்ட்டி அப்படிங்கிறதுல கொஞ்சம் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு தான் பழகணும். எதிரியின் வலிமை அறிந்து நம்ம காரியங்களை ஆற்றணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. மார்ச் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். ஏற்கனவே புதனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறார். அப்போ சுக்கிரனோட சந்திரன் சேர்க்கை மனதிற்கினிய சம்பவங்கள், மனதிற்கினிய நபர்கள், ஈடுபாடுகள், திருமண காரியங்கள் மற்றும் உறவுகள் சார்ந்த நன்மைகள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். தொழில் பலம், வாகனம், ஹோட்டல்ஸ், அழகு சாதனங்கள், விவசாயம், நீர்வளத்துறை சம்பந்தப்பட்டது, பால் பண்ணை, காய்கறிகள், பழமுதிர் நிலையங்கள், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நன்மை. மார்ச் 21 சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். இப்போ தான் 8ஆம் வீட்டுக்கு சந்திரன் போகிறார். இதுதான் சந்திராஷ்டமம். நம்முடைய சுய பலத்தை பரிசோதனை பண்ணிக்க வேண்டும். அதாவது தேவையில்லாத பயம், ஞாபக மறதி, உடல் அசதி, அசௌகரியம் ஏற்படலாம். கேதுனுடைய நட்சத்திரம். கேது 12ஆம் வீட்டில் இருக்கார். சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் குருவனுடைய அந்தரம். தொழிலுக்கு பாதகம் இல்லை. பிரயாணங்கள் சலிப்பு தரலாம், அலைச்சல் தரலாம். விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கலாம். சில பேருக்கு வைத்தியம் சார்ந்த விரயங்களாக இருக்கலாம். உறவுகளுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம். இது ரொம்ப ரொம்ப சிக்கலான நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு 4, 8, 12 தான் நட்சத்திரமாக வருது. இப்போ அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கேது இருக்கார் 12ஆம் வீட்டில். சுக்கிரன் இருக்கிறது புதனுடைய நட்சத்திரத்தில் 7ஆம் வீட்டில் ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கு. அதனால் எதிர்பார்த்த உறவுகள் அப்படிலாம் அதிருப்திகள் ஏற்படும். அதனால் வேலை சார்ந்த விஷயத்துக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் பணவரவுக்கும் சாதகமாக இருக்கின்ற அதே நேரத்தில் உறவுகளுக்கு சாதகமாக இல்லை. மார்ச் 23 திங்கட்கிழமை கிருத்திகை நட்சத்திரம். இரவு 8:49 வரை சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ சூரியன் 7ல் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. சனியோட சேர்ந்தே இருக்காரு. அதனால் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். கணவன் மனை உறவுல சில விரிசல்களை பார்த்துக்கணும். தகப்பன் மகன் உறவுலையும் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, நமக்கு திருஷ்டின்னு சொல்லக்கூடியது போட்டி, பொறாமை, இதுகளில் ஈடுபடக்கூடலாம் இருக்கும். கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களுக்கு சில சறுக்கல்கள். இரவு 8:49 ரோகிணி நட்சத்திரம். மறுநாள் செவ்வாய்க்கிழமை மார்ச் 24 முழுக்க சந்திரன் பலமாக இருக்கிறார் 9ஆம் இடத்துல. தெய்வ அனுகூலம், தெய்வ அனுகிரகம், பூர்வீக நன்மைகள், பெற்றோர்கள் ஆதரவு, உடன்பிறப்பான ஆதரவு, குழந்தைகள் ஆதரவு, கணவன் மனை உறவு, நண்பர்கள் வேலை ஆதரவு எல்லாமே நல்லா இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு சிறப்பாக இருக்கும். மார்ச் 25 புதன்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். மாலை 5:33 வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் குருவனுடைய நட்சத்திரத்திலையும்
சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால வேலை, ரியல் எஸ்டேட்டு மற்றும் நம்ம கருவிகள் சம்மந்தப்பட்டது, ஜாப் ஒர்க்கு இது சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை தரும். பணபலம் மிக்க நாளாக அமைகிறது. மார்ச் 26 வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மாலை 4:18 வரைக்கும் 10ஆம் வீட்டில் சந்திரன், ராகு 6ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில், கேதுனுடைய உப நட்சத்திரத்தில் புதனோடையும் சேர்ந்திருக்கிறதுனால வணிகம் மற்றும் கான்ட்ராக்ட் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கு, பைப்லைன் ஒர்க்கு, சாஃப்ட்வேர் லைனு ஒர்க்கு, ஜாப் ஒர்க்கு எல்லாத்துக்குமே சிறப்பை தரும். பிரம்மாண்டமான தொழில் வளர்ச்சி. மார்ச் 27 வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் மாலை 3:23 வரைக்கும் குருவினுடைய நட்சத்திரம். இன்றைக்கும் தொழில் பலம் கூடும். நமக்கு வேலை பார்க்குறதா இருந்தால் அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மதியம் 3:23க்கு மேலே பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சூரியன் சனி சேர்க்கை பெறுகிறார். சனி சூரியனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறார். திருமண காரியங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சூரியன் சனி பகை கிரகங்கள் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன நெருடல்கள், அதிருப்திகள், உறவுகளில் பலகீனங்கள் ஏற்படலாம். மார்ச் 28 சனிக்கிழமை மதியம் 2:49 வரை பூசம். அதற்கு மேலே ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் யாருமே இல்லை. புதன் ராகு நட்சத்திரத்தில் ராகுவோட சேர்ந்திருக்காரு. புதனுடைய உப நட்சத்திர சுக்கிரனா இருக்கு. அதனால் 6ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. வேலைக்கும் பணவரவுக்கும் தொழிலுக்கும் சாதகமாக இருக்குது. மார்ச் 29 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:37 வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம். அதற்கு மேலே மக நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். கேது 12ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உப நட்சத்திரம், குருனுடைய அந்தரத்தில் இருக்கிறனால தொழில் பலம், தொழில் விரிவாக்கம், தொழிலில் ப்ரொமோஷன் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை மக நட்சத்திரம் மதியம் 2:47 வரைக்கும் கேதுனுடைய நட்சத்திரம். 12ஆம் வீட்டில் இருக்காரு கேது. சுக்கரன் குருவை போல செயல்படுவது சிறப்பு. அதுக்கு தொடர்ந்து 2:27 சுக்கரனுடைய நட்சத்திரம். அதனால் சுக்கரன் கேதுவாக மாறுகிறார். 8ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு கேது நட்சத்திரத்தில். 12ஆம் வீட்டில் இருக்காரு கேது. 8-12 தொடர்பு, நட்சத்திர பரிவர்த்தனை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8-12 தொடர்பு அவ்வளவு சிறப்பு இல்லை. ஏதாவது கஷ்ட நஷ்டங்களோ, பேச்சுவார்த்தைகளில் தொந்தரவுகளோ, உடல் ஆரோக்கிய குறைபாடுகள்லையோ, பண பிரச்சனைகள்லையோ, கடன் பிரச்சனைகள்லையோ, ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள், அவமானங்கள் ஏற்படுறதுலையோ வாய்ப்புகள் இருக்குது. விபத்துகள் சம்மந்தப்பட்டதுலையும் டிரைவிங்கில் கரெக்டாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் வெளி வட்டாரத்தில் சாப்பிட்றதுல கவனமாக இருக்கணும். அதாவது 8ஆம் இடம் 12ஆம் இடம் சுக்கிரன் கேது அப்படின்றது மெயினாக நமக்கு வலிவேதனையும் நம்ம சக்தி பலகீனப்படுறதையும் காட்டுது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.